So next we're going to see about the function. The function is nothing but it is a Python function is a block of a statement that return a specific task. ஓகே ஒன்றுமே இல்லை. ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மீனிங் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஐடி ஃபீல்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோடிங் நிறையா போடுவோம். ஸோ அந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அகெயின் ரிப்பீட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த வந்து நம்ம எடுத்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப் ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து மெயின் தீம் ஆஃப் எ சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ டிஃப்ங்கிறது ஒன் ஆஃப் த கீவேர்ட், ஃபங்க்ஷனுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆர் வேரியபிள்ஸ் ரெண்டுமே சொல்லலாம். அண்ட் தென் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேல்யூ அசைன். ஓகேவா? நீ கொடுக்குற வேல்யூ வந்து அசைன் ஆக்கணும். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கீழே அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியோ அது பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ரிட்டன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம கால் பண்ணுறதுக்காக ரிட்டன் எக்ஸ்பிரஷன் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆர் வேரியபிள்ஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டையும் வந்து எப்படி டினோட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டால் ப்ளஸ் கோலனால் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கலாம், ப்ளஸ் வேரியபிள்ஸ் இருக்கலாம், ப்ளஸ் இன்புட் இருக்கலாம், அண்ட் தென் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது என்ன பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ சம் ரூல்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. எவ்ரி ஃபங்க்ஷன் மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் கீவேர்ட் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் நேம் அண்ட் இட் டஸ் நாட் மேட்ச் வித் எனி கீவேர்ட். ஃபங்க்ஷன்ஸ் டிஃப் ஃபங்க்ஷன், ஸோ key function, and then function must have the parenthesis and colon. After the function the four space வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு அடுத்த லைன் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 லைன் ஸ்பேஸ் வந்து தள்ளி விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் தென் கால் ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இல்லை, we can create the own function based on our requirements. ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிற ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர்லேருந்து நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஓகேவா? ஒரு யூசர்லேருந்து நம்ம இன்புட் வாங்கணும். சரியா? இல்லைனா யூசர் வந்து இன்புட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். சரியா? அதுவே ஒரு எக்ஸாம்பிளோட சேர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், டிஃப் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ முன்னாடி வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கேன். ஸோ தள்ளி பிரிண்ட்டு ஹை ப்ளஸ் நேம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிரிண்ட்டில் வெல்கம் டு மை ஹோம் நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் பண்ணியிருக்கேன், பிரியான்னு சொல்லி கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து எங்கே போய் கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி டிஃபு ஃபங்க்ஷன் நேம்னு கொடுத்துருக்கேன், அங்கே கால் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ஹாய் பிரியா வெல்கம் டு மை ஹோம் அப்படிங்கிறத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது என்னதுன்னா இன்புட்டை வந்து யூசர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோம். அது எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் த சின்டெக்ஸ். என்ன சின்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ப்ராக்கெட். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். டிஃப் ஃபங்க்ஷன் பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட்டு வெல்கம். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ணுறோம். எப்படி கால் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ஃபஸ்ட்டு எதை போய் கால் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு கால் பண்ணும். நெக்ஸ்ட்டு எதை போய் கால் பண்ணணும்னா வெல்கம் கால் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனை நேமை வந்து என்ன பண்ணுறது, மென்ஷன் பண்ணுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ பில்டின் ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா சம் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு. ஸோ பிரிண்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அவுட்புட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இன்ட்டுனா நம்மளுக்கு வந்து தெரியும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ வந்து நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது பிரிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், அதுதான் என்னது இன்டீஜர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு பிரிண்ட் பவர் 5,3. அப்போ 5,3 அப்படின்னா என்னதுன்னா பவர் 5 அப்படின்ற அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறதுனால இங்கே வந்து பவர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லென்த்து. ஸோ லென்த்தை தான் நம்ம என்னென்ன ஷார்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுவோம்னா லென்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நீ எவ்வளோ எலமெண்ட்ஸ் நீ கொடுத்துருக்குறியோ அதோட லென்த்தை வந்து இது கவுண்ட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா
பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீ வந்து எழுதுகிற ஒரு ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனில் நீ போடுற அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட்லாம் வச்சு நம்ம போடலாம். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.